உங்கள் பெற்றோரோ அல்லது பாட்டிகளோ தினமும் சாப்பிடுவதற்கு, குளிப்பதற்கு, உடை அணிவதற்கு உதவி தேவைப்படும் சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். இது வெறும் சவால் இல்லை, அவர்களின் மரியாதையை பாதிக்கும் ஒரு சுமை. இஸ்ரேலில் உள்ள எண்ணற்ற வயதானவர்கள் இந்த கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொள்கின்றனர். அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க உதவும் ஒரு புரட்சிகர தீர்வு உள்ளது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அது எட்டும் தூரத்தில் உள்ளது. இது எப்படி மாறியது? இந்த தொழில்நுட்பம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு ஏன் கிடைக்காமல் போகிறது? இன்று நாம் இந்த முக்கியமான கேள்விகளுக்கு விடை காணப் போகிறோம். மேலும் நமது அன்பான மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது என்று பார்க்கப் போகிறோம். இஸ்ரேலில் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் அவர்களில் பலர் தங்கள் வாழ்க்கையின் இறுதிக் கட்டத்தில் மிகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் கூட போராடுகிறார்கள். சாப்பிடுவது, குளிப்பது, உடை அணிவது அல்லது தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது போன்ற எளிய செயல்கள் அவர்களுக்கு பெரும் சவாலாக மாறும். 80 வயதான சாராவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு கீல்வாதம் காரணமாக ஒவ்வொரு காலையிலும் தனது ஆடைகளை அணிவது 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடும் ஒரு கடினமான வேலையாக இருந்தது. அவரது கணவர் உடல்நிலை சரியில்லாததால் அவரால் உதவ முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் சாரா தனது சுதந்திரத்தை இழந்து வருவதாக உணர்ந்தார். இது வெறும் உடல் வலி மட்டுமல்ல, இது மன அழுத்தத்தையும் அவமான உணர்வையும் கூட அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இது ஒருவரின் சுயமரியாதையை மிக மோசமாக பாதிக்கிறது. தனது சுதந்திரத்தை இழந்து மற்றவர்களைச் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மூத்த குடிமக்களின் எண்ணற்ற கதைகளில் சாராவுடையது ஒன்றுதான். இந்த உடல் ரீதியான போராட்டங்களுக்கு அப்பால் ஒரு கடினமான பொருளாதார யதார்த்தமும் உள்ளது. இஸ்ரேலில் உள்ள மூத்த குடிமக்களில் பலர் குறைந்த வருமானத்தில் வாழ்கிறார்கள். பலர் உடல் ஊனத்தால் வரும் சலுகைகளை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். இந்த வருமானத்தில் அவர்களுக்கு தேவையான மேம்பட்ட சுகாதார தீர்வுகளைப் பற்றி நினைத்துப் பார்ப்பதே சாத்தியமற்றது. சாரா போன்ற மூத்த குடிமக்களுக்கு உதவும் திறன் கொண்ட அதிநவீன தொழில்நுட்பமான சிகிச்சை ரோபோக்கள் அவர்களுக்கு எட்டாத கனவாகவே உள்ளது. ஒருவரின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் பணம் படைத்த ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைப்பது எப்படி நியாயம்? இது ஒரு அவமானம், ஏனெனில் சிகிச்சை ரோபோக்கள் ஒரு ஆடம்பர பொருள் அல்ல, அவை ஒருவரின் யதார்த்தத்தை மாற்றும் தீர்வு. சிகிச்சை ரோபோக்கள் என்பது வெறும் இயந்திரங்கள் அல்ல, அவை மூத்த குடிமக்களுக்கு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நிர்வகிக்கும் சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு புதிய வாய்ப்பு. இந்த ரோபோக்கள் படுக்கையில் இருந்து எழவும், குளிக்கவும், உணவு உண்ணவும், ஏன் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக் கொள்ளவும் கூட உதவ முடியும். இது சாத்தியமற்றதாகத் தோன்றலாம், ஆனால் இது ஏற்கனவே உலகின் பல பகுதிகளில் ஒரு யதார்த்தமாகிவிட்டது. உதாரணமாக, ஜப்பானில் பாரோ எனப்படும் ஒரு சிகிச்சை ரோபோ அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் வழங்குகிறது. அமெரிக்காவில் லிலி போன்ற ரோபோக்கள் வீடுகளில் தனியாக வாழும் மூத்த குடிமக்களுக்கு நினைவூட்டல்களை வழங்கவும் அவசர காலங்களில் உதவியே அழைக்கவும் உதவுகின்றன. இந்த ரோபோக்கள் சாரா போன்றவர்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற உதவுகின்றன. அவை அவர்களுக்கு ஒரு உதவியாளர் மட்டுமல்ல, ஒரு நண்பராகவும் ஒரு காவலனாகவும் செயல்படுகின்றன. இந்த ரோபோக்களின் பயன்கள் மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு நிற்கவில்லை. அவை செவிலியர் துறையில் உள்ள பணிச்சுமையை குறைத்து ஊழியர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும். இன்றைய சூழலில் உலகெங்கிலும் செவிலியர்களின் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த ரோபோக்கள் செவிலியர்களுக்கு எளிய, மீண்டும் மீண்டும் வரும் பணிகளில் உதவி செய்து அவர்கள் மிகவும் சிக்கலான மருத்துவ பராமரிப்பில் கவனம் செலுத்த அனுமதிக்கின்றன. இது சுகாதார அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துகிறது. மிக முக்கியமாக, இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை வாழ மீண்டும் வாய்ப்பளிக்கிறது. சிகிச்சை ரோபோக்கள் போன்ற மேம்பட்ட தீர்வுகளை சுகாதார பட்டியலில் சேர்ப்பது ஒரு சரியான சமூக நடவடிக்கை மட்டுமல்ல,
இது சுகாதார அமைப்பு மற்றும் சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரு புத்திசாலித்தனமான முதலீடும் ஆகும். நாம் இன்று முதலீடு செய்தால், நாளை நமது மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதோடு, மருத்துவமனைகள் மற்றும் பராமரிப்பு மையங்களின் மீதான சுமையையும் குறைக்க முடியும். இது நீண்ட காலத்திற்கு நமது சமூகத்தின் பொருளாதாரத்திற்கும் மனித வளத்திற்கும் நன்மை பயக்கும். சுதந்திரம், கண்ணியம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவை ஒரு சலுகை அல்ல, அவை ஒரு அடிப்படை உரிமை. இந்த உயிர்காக்கும் தொழில்நுட்பம் ஒரு சிலரின் வசதிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக, தேவைப்படும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் நமது மூத்த குடிமக்களின் நாளைய வாழ்க்கையை வடிவமைக்கும். இந்த தலைமுறை மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக இருந்தால், அடுத்த வீடியோவை பார்க்க தவறவிடாதீர்கள்.